இன்னைக்கு டே 2 காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு. எந்திரிச்சதும் ஒரு காஃபியும் டேப்லெட்ஸும் போட்டதுக்கு அப்புறமா தான் ஹெட்டேக் கம்மியாச்சு. நேத்திக்கு ஃபேமிலியோட ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஜூலை 4th செலிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு அதே சேம் ஃபேமிலியோட இன்னொரு ஃபேமிலி பார்ட்டி இருக்கு. அது என்னன்னா, ஃபேமிலியில் ஒரு ஜோடிக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி, அதுக்கான பார்ட்டி தான். நான் அங்கே ஸ்பெஷலாக முட்டை பப்ஸ் தான் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக எல்லாருக்கும் சேர்த்து முட்டை பப்ஸ் செஞ்சுருந்தேன். எனக்கு இந்த முட்டை பப்ஸ் செய்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எனக்கு முட்டை பப்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அதனால் முட்டை பப்ஸ் செய்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட முட்டை பப்ஸுக்கு ஃபேமிலியில் 2-3 ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காகவும் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன். டயட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி டிலேவாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு 2 டேஸ்மே பார்ட்டியாக தான் போயிட்டுருக்கு. இனியாவது நம்ம ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும், ஒழுங்காக ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அங்கே போயிட்டு ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அதுவும் நல்லா சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற கப்புள்ஸ் தான் இந்த பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, சிக்கன் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு இந்த 1 இயர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்டயும் கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த 2 இயர்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு கிட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.